கேள்வியும் பதிலும். கேள்வி: திரைப்படங்கள் நாடகங்கள் மூலமாக தாவா செய்ய முடியுமா? திரைப்படங்கள் நாடகங்கள் மூலமாக இஸ்லாத்தினுடைய பெருமையை, இஸ்லாத்தின் சிறப்பை வெளிப்படுத்த முடியுமா? அருமையான கேள்வி, காலத்திற்கு தகுந்த கேள்விதான். திரைப்படங்கள் நாடகங்கள் மூலமாக வெளிப்படுத்த முடியுமா என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஹாபாக்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த விஷயம்தான் நமக்கான பதில். இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்துருக்கு அப்படிங்கிறதுக்காக, இன்றைக்கி நமக்கு அறிவு வளர்ந்துருக்குங்கிறதுக்காக, இன்றைக்கி கேமராக்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குங்கிறதுக்காக, இன்றைக்கு திரைப்படங்கள் அதுதான் உலகத்தில் நம்பர் 1 பிஸ்னஸ் அப்படிங்கிறதுக்காக நம்மால் இதை அனுமதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் 99.99% அனுமதிக்க முடியாது. என்ன காரணம்? ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து நடிக்காமல் திரைப்படங்கள் இல்லை, இது இஸ்லாத்தில் அனுமதிக்காத ஒன்று. இசை என்ற ஒன்று இல்லாமல் திரைப்படங்கள் இல்லை, இது இஸ்லாம் அனுமதிக்காத ஒன்று. முஃப்திகள் கிட்ட இந்த கேள்வி கேட்குறாங்க திரைப்படங்கள் குறித்து. அப்போ அவங்க சொன்னக்கூடிய விஷயங்கள் 3 முக்கியமான விஷயங்கள். ஒன்று, ஃப்ரீ மிக்சிங் பண்ணிடுவாங்க. ஆணும் பெண்ணும் நின்று பேசலாம், காதலிக்கலாம், கணவன் மனைவி நின்று பேசலாம், அந்த விஷயங்களை சமூகம் பார்க்கலாம், இதெல்லாமே நார்மல் தானே அப்படின்னு நார்மலைஸ் பண்ணுவாங்க. இதுக்கே இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறீங்க, இதுக்கே ஓவர் ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. இது எல்லாம் இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட விஷயங்கள். ரொம்ப ஈஸியாக ஃப்ரீ மிக்சிங் பண்ணிடுவாங்க. 2வது, மியூசிக். அப்படி இசை அப்படிங்கிறது வந்துச்சுன்னா அன்றைக்கி சஹாபாக்கள் 2 விரலை எடுத்து காதை அடைச்சிப்பாங்க. அது ஹராம் என்று தங்களுக்கு தாங்களே தடுத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அதை இன்னைக்கு நார்மலாகி, இது நார்மல் தானே, இதுக்கே ஓவர் ரியாக்ட் பண்ணுறீங்க, அதெல்லாம் இஸ்லாமியர்கள் நல்லா பாடலாம், நல்லா ஆடலாம், நல்லா இசைக்கலாம் என்று சொல்லக்கூடிய அவ்வளவு விஷயங்களையும் சவுண்ட் ட்ராக், இது சினிமா பாடல்கள் மட்டும் இல்லை, பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்களே சவுண்ட் ட்ராக்ஸ், அந்த சவுண்ட் ட்ராக்குகளுக்கும் சேர்த்து தான் சொல்லப்படுது. அது எல்லாமே அந்த காட்சியினுடைய தன்மையை வேறு இடத்துக்கு கொண்டு போகுது. 3வது, வேஸ்ட் ஆஃப் டைம். இந்த 3 விஷயங்களும் நம்ம நார்மலைஸ் பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா, அதை தொடர்ந்து பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா, அது ஒரு நாள் நம்மளை அடிக்ட் ஆகும், நம்மளை அடிமையாக்கும். கண்டிப்பாக அதை பார்க்காம நமக்கு தூக்கம் வராது, அதில் இணைப்பில் இல்லாமல் நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியாது, வாழ்க்கையில் ஏதோ பெருசாக இழந்துட்ட மாதிரி இருக்கும். எனவே அவையெல்லாம் தடுக்கப்பட வேண்டியவை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இங்கே லவ் நார்மலைஸ் ஆக்கப்படுது, ரொமான்ஸ் நார்மலைஸ் ஆக்கப்படுது. ரொம்ப ஒரு மோசமான விஷயமா நான் பர்சனலாக சொல்கிற விஷயம் பள்ளிக்கூட காதல். பள்ளிக்கூடத்தில் யூனிஃபார்ம் போட்டுட்டு வரக்கூடிய காதல் காட்சிகள் இன்னைக்கு பெரும்பாலான திரைப்படங்களில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்லாம் காலேஜ் படிக்கும்போது காதல் அப்படின்னு படம் இருந்துச்சு. இப்படி ஸ்கூல்ஸில் காதல் அப்படிங்கிறத இன்னைக்கு சினிமா கலாச்சாரமாக ஆக்கிட்டாங்க. இருப்பதிலேயே மிக மோசமான, கேவலமாக இந்த சமுதாயத்தை அச்சுறுத்தக்கூடிய விஷயம் இந்த பள்ளிக்கூடத்தில் காதல் அப்படிங்கிறத நார்மலைஸ் பண்ணுறாங்கல்ல. ஸ்கூலில் கிளாஸ் ரூமில் கொண்டு போய் ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் காதல் அப்படின்னு வச்சா மட்டும்தான் உங்களால் பழைக்க முடியுமா? ஒரு ஆசிரியராக மிக வன்மையான கண்டனங்களை இங்கே நான் முன்வைக்கிறேன். ஏற்கனவே பெண் பிள்ளைகள் கேர்ள்ஸ் ஸ்கூல் தனியாக வைங்க, பாய்ஸ் ஸ்கூல்னு தனியாக வைங்க, வெளியில் போகிற வர தெருக்கள், அக்கம் பக்கத்து இடங்களில், டியூஷன் சென்டர்களில் அப்படின்னு இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் அச்சுறுத்திக்கிட்டு இருக்கு காதல்ங்கிற பேரில். இதில் வகுப்பறைகளில் கோ எஜுகேஷன் வச்சுக்கிட்டு காதல் காட்சிகளை, சினிமா பாடல்களை, நடனங்களை போட்டு அது சமுதாயத்தில் எவ்வளோ பெரிய பிரதிபலிக்குது அப்படின்னு தெரியுமா? சினிமாவாக பாருங்க அப்படின்ட்டு போவீங்க கடைசியில். ஆனால் இது எவ்வளவு பெரிய பிரதிபலிப்புகளை ஏற்படுத்துது, எவ்வளோ பேர் வீணா போகிறாங்க, எவ்வளோ பேர் நாசமாக போகிறாங்க. வயிற்றுல பிள்ளையை வாங்கி கொண்டு நடுத்தருவில் இருக்கக்கூடிய பள்ளி குழந்தைகள் எத்தனை பேருன்னு தெரியுமா உங்களுக்கு? இவற்றையெல்லாம் தடை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு வரணும். பள்ளிக்கூட காட்சிகளை காதல் காட்சிகளாக, காமத்தின் காட்சிகளாக, நடன கொட்டாரங்களாக மாற்றக்கூடாது அப்படிங்கிற தடுப்பு சட்டங்கள் வரணும். எப்படி நீங்கள் யூனிஃபார்ம் போட்டு காதலை ப்ரொமோட் பண்ணுறீங்க? பெற்ற தாய் தப்படத்தில் போய் கேளுங்க. 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது உங்கள் பிள்ளை லவ் பண்ணிட்டு இருக்கா, 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது உங்கள் பையன் லவ் பண்ணிட்டு இருக்கா, என்ன செய்யறதுன்னு போய் பெற்ற தாய் தகப்பன்ட்ட கேளுங்க. வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்களே அந்த தாய் தகப்பன்ட்ட போய் கேளுங்க, உங்கள் பொம்பளை பிள்ளைங்க லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. அப்போ அந்த பெற்றோர்களின் கண்களில் ரத்த கண்ணீர் வரும்ல, அந்த கண்ணீர்கிட்ட போய் நீங்கள் பிச்சை எடுங்க திரைப்படம் எடுப்பதற்கு பதிலாக. அவங்க எல்லாரும் சேர்ந்து இப்படி படம் எடுத்து எங்கள் பிள்ளைகளை நாசமாக்காதீங்க, நீங்கள் அதில் சம்பாதிக்கிற காசை நாங்களே உங்களுக்கு பிச்சையாக போடுறோம், போய் நல்லா வாழ்ந்துக்கோங்க அப்படின்னு கொடுப்பாங்க. இதில் இஸ்லாம் என்ற பெயரில் இவை நார்மலைஸ் பண்ணப்படுறது தான் மிக வைத்தறிச்சலாக இருக்கு. இஸ்லாம் என்ற பெயரில் திரைப்படம் எடுத்து, இஸ்லாம் என்ற பெயரில் பள்ளிக்கூட காட்சி வச்சு, அதில் காதலை வச்சு அதை ப்ரமோட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் அவ்வளோ வேதனையாக இருக்குது. இவற்றையெல்லாம் இஸ்லாம் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை, தடை செஞ்சிருக்கு, தடுக்கப்பட்டது, ப்ராஹிபிட்டட், ஹராம். இதை மீறினா என்ன நடக்கும்? நரகம் என்று இறைவன் சொல்லியிருக்கான். அவ்வளோதான் விஷயம். சொர்க்கம் நரகம் என்பதில் நம்பிக்கையற்றவர்கள், மறுமையின் மீது நம்பிக்கையற்றவர்கள், இறைவனின் மீது நம்பிக்கையற்றவர்கள், நரக நெருப்பை பற்றி அச்சமற்றவர்கள் இதை செய்கிறாங்க. ஆனால் இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டே இப்படி சினிமாவில் போய் விழுந்து மோசமானவற்றை பரப்புகிறார்களே அப்படிங்கிறது அவ்வளவு வேதனையாக இருக்கிறது. ஒரு நாளும் இதை அனுமதிக்க முடியாது. அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, இதன் வழியாக நாங்கள் தாவா செய்கிறோம், இஸ்லாத்தினுடைய சிறப்பை தான் எடுத்து சொல்கிறோம், இஸ்லாமிய மக்களுடைய வாழ்வியல் எடுத்து சொல்கிறோம், இஸ்லாமிய மக்கள் நல்லவங்கிறத சமுதாயத்துக்கு எடுத்து சொல்கிறோம், சினிமாவின் வழியாக தாவா செய்கிறோம்னா ஒரு நாளும் சினிமாவின் வழியாக அது செய்ய முடியாது. நீங்கள் நிறைய யூடியூப் சேனல்கள் நாடகமாக நடித்து 5 பேர் சேர்ந்து நாடகம் நடித்து தாவா செய்கிறோம், ஒரு நாளும் அதை உங்களால் செய்ய முடியாது. ஏன்னா இல்லாத ஒன்றை கதாபாத்திரமாக ஏற்று நடிப்பது
இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டிருக்கு. அங்கே ஒருத்தன் பொய் சொல்கிற மாதிரி நடிக்கணும், ஒருத்தன் ஏமாத்துற மாதிரி நடிக்கணும், ஒருத்தன் திருடுற மாதிரி நடிக்கணும், ஒருத்தன் கொலை செய்கிற மாதிரி நடிக்கணும், ஒருத்தன் அவதூறு சொல்கிற மாதிரி நடிக்கணும், ஒருத்தன் கள்ளக்காதல் செய்கிற மாதிரி நடிக்கணும். அப்போ நடிக்கக்கூடிய கதாபாத்திரங்களை இப்படி வச்சு பேசி செஞ்சு அதில் ஒரு ஹீரோ இருப்பார். அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா அப்படின்னு அதில் நீங்கள் மாரல் ஆஃப் த ஸ்டோரி சொல்லணும். ஹராம், தடுக்கப்பட்டிருக்கு. நடிப்பிற்காக கூட பொய்யும் புரட்டும் புரணியும் கொலையும் களவும் கதாபாத்திரங்களாக கூடாது, நடிப்புக்காக கூட அதை நான் எடுக்கக்கூடாது என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது. மக்களுக்கு ஈர்ப்பை ஏற்படுத்தி மக்களுடைய ரசனையின் மூலமாக நாங்கள் தாவா செய்கிறோம். தாவா என்பது இந்த உலகத்தினுடைய மாயையை எடுத்துக்காட்டி, மறுமையினுடைய காட்சியை எடுத்துக்காட்டி, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒன்று. அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒன்று எப்படி ரசனையா இருக்க முடியும்? அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒன்று எப்படி ஈர்ப்பா இருக்க முடியும்? அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒன்று எப்படி கவரக்கூடிய தன்மை கொண்டதாக, கவர்ச்சி எப்படி இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? சீரியஸால இருக்கணும், எடுத்து சொல்லதான் முடியும். வேஷம் போட்டு அரிதாரம் கட்டி நடிக்க முடியாது. அது சின்னதாக இருந்தாலும் சரி, ஷார்ட் ஃபில்மாக இருந்தாலும் சரி, இல்லை பிக் ஃபில்மாக இருந்தாலும் சரி, ஹராம் ஹராம் தான், தடுக்கப்பட்டது தான். என்றைக்கு இவற்றையெல்லாம் சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுமோ, என்றைக்கு இவையெல்லாம் மாறுமோ. ஆனால் கியாமத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம், மறுமையை நெருங்கி கொண்டிருக்கிறோம், இதெல்லாம் நடக்கும் என்று சொல்லியிருக்காங்க. ஆனால் எவ்வளவு நடந்தாலும் நன்மையை விதைக்கவும் தீமையை தடுக்கவும் ஒரு சிறு கூட்டம் உண்டு என்று அல்லாஹ் சொல்லியிருக்காங்கல்ல, அந்த வேலையை நம்ம செய்வோங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்களை நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணுறோம். இஸ்லாமிய பெண்களும் ஆண்களும் நடிக்கலாமா, மாடலிங் பண்ணலாமா, நடனம் ஆடலாமா, டான்ஸ் ஆடலாமா அப்படின்னு கேட்டால், பெண்ணுக்கும் ஆணுக்கும் சேர்த்து ஒரே சட்டம், இஸ்லாமிய சட்டம் சொல்லுகிறது, தடை செய்யப்பட்டு இருக்கிறது. ஹராம், மீறினால் நரகம். என்ன காரணம் அப்படின்னா, நடிக்கும் போது அந்நிய பெண்ணை பார்க்க வேண்டியிருக்கும், ஹராம். இரண்டாம் முறை பார்வை தாழ்த்திக் கொள்ளுங்கள் என்ற சட்டம் அந்த இடத்துல உடைக்கப்படுகிறது. எனவே நம்மளால நடிக்க முடியாது. மாடலிங் பண்ணும்போது ஊரே உங்களை பார்க்கணும், மாடலிங் பண்ண முடியாது, ஹராம், தடுக்கப்பட்டிருக்கு. நடனம் ஆடும்போது உங்கள் அங்க அசைவுகளை நீங்க காட்டுறீங்க, அதுவும் பாவம். அதை மற்றவர்கள் பார்க்க தூண்டுறீங்க, அதுவும் பாவம். மற்ற கண்களெல்லாம் அதை பார்க்கிற போது அவர்களுக்கும் அது பாவம். எனவே அத்தனையும் பாவச் செயல் தடை செய்யப்பட்டிருக்கிறது இஸ்லாத்துல. ஒரு ஆணும் பெண்ணுமாக சேர்ந்து வாழுகிற ஒரு சமூகம் ஆரோக்கியமானதாக இருக்கணுங்கிறதுக்காக இஸ்லாம் முன்கூட்டியே இந்த சட்ட திட்டங்களை பாதுகாப்பு சட்ட நடவடிக்கைகளாக உருவாக்கியிருக்கு. இதை மீறக்கூடியவர்கள் எவ்வளவு பெரிய புகழ்பெற்ற நடிகர்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாம் சேர்ந்தவங்க எவ்வளோ பேர் நடிக்கிறாங்க இல்லையா? இன்னைக்கு ஏதேதோ பேரில் இஸ்லாமியர்கள் நடிக்கிறாங்க. அதில் சில பெண்கள், நான் பான் முஸ்லீமாக இருந்து இவ்வளோ மோசமாக நடித்து இப்படியெல்லாம் என் வாழ்க்கை நாசமாயிடுச்சு, நான் இறைவனுடைய அருளால் நான் அதிலிருந்து மீண்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லி ஹிஜாபோட அந்த நடிப்புத்துறையை விட்டு வெளியே போய் இன்றைக்கி நிறைய பணிகளை, நல்ல பணிகளை செய்கிறதாக நாங்கள் பார்க்குறோம். அவர்கள் பாக்கியம் பெற்று வெளியே போயிட்டாங்க. இருந்த காலகட்டங்களுடைய வழி அந்த பெண்மணிக்கு தான் தெரியும். எனவே இந்த ஆக்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் எவ்வளவு மோசமானது, மாடலிங் எவ்வளவு மோசமானது, டான்சிங் எவ்வளவு மோசமானது, இந்த விஷயத்தை செய்யக்கூடியவர்கள் எவ்வளவு புகழ்பெற்றவர்களாக இருந்தாலும், இந்த சமுதாயம் எவ்வளவு நார்மலைஸ் பண்ணாலும் இதெல்லாம் நார்மல் தான் அப்படின்னு, காலத்திற்கு ஏற்றாற்போல் அப்படின்னு யார் சொன்னாலும் அது ஹராம். இந்த உலகம் இன்னும் எத்தனை யுகங்களை கடந்தாலும், எத்தனை காலங்களை கடந்தாலும், எத்தனை முன்னேற்றங்களை அடைந்தாலும், நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஒரு மூமினாக, ஒரு இறை நம்பிக்கையாளராக, ஒரு முஸ்லீமாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சட்டத்திட்டங்களை கொடுத்தார்களோ அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை நீங்கள் செய்தால் ஒழிய சொர்க்கம் கிடையாது. அவங்கள விட நீங்க அறிவாளியா? கியாமத் நாள் வரைக்கும் இந்த உலகத்துல என்ன நடக்க போகுது என்பதை படைத்த இறைவன் தன்னுடைய தூதருக்கு எடுத்து காண்பித்தான். அதற்கு பிறகுதான் இறை தூதரவர்கள் எல்லா செய்திகளையும் ஒவ்வொன்றா எடுத்து சொல்லி இதுல எல்லாம் பாதுகாப்பா இருங்க, இதுல எல்லாம் பாதுகாப்பா இருங்க, இதுல எல்லாம் கவனமா இருங்க எடுத்து சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்படி சொன்ன விஷயங்கள் தான் இதெல்லாம். நாம் உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய சமூகம் செல்வத்தால் சோதிக்கப்படும். சொன்னது மட்டும் இல்லை, தேம்பி தேம்பி அழுது கொண்டே சொன்னார். அவ்வளவு கவலைப்பட்டாங்க. இன்றைக்கு செல்வத்தால் சோதிக்கப்படுறதுங்கிறது இதோ ஆண்களும் பெண்களுமாய் நாங்கள் டைரக்ட் பண்ணுறோம், சினிமாவில் நடிக்கிறோம், சினிமாவில் பாட்டு வைக்கிறோம், சினிமாவில் டான்ஸ் ஆடுறோம், சினிமாவில் காதல் காட்சிகளை வைக்கிறோம். செல்வம் இல்லாமல் வேற என்ன இந்த வியாபார தளங்கள்? அதே தான் இன்னைக்கு ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறோம், நாங்கள் நடித்து தாவா பண்ணுறோம், எல்லாமே அப்படித்தான். செல்வத்தால் சோதிக்கப்படக்கூடிய அப்படிங்கிற இடத்துக்குள்ள இது அத்தனையும் வந்து சேருகிறது. மிகுந்த வேதனை அளிக்கிறது. படம் பார்க்கறது, நாடகம் பார்க்கறது ஹலாலா ஹராமா அப்படின்ற கேள்விகளும் இருக்கு. அதில் நடிக்கலாமா, பாடலாமா, ஆடலாமா அப்படிங்கிற கேள்விகளும் இருக்கு. இந்த மாதிரியான கடினமான பொழுதுகளில் நம்ம இந்த பூமியில் வாழ்ந்துட்டு இந்த அரிய பெரிய பொக்கிஷமான இஸ்லாமிய விழுமியங்களை எடுத்து வச்சுட்டு இந்த பூமியிலிருந்து நாம் கடந்து கொண்டே போய்கொண்டே இருக்கிறோம். இதை யார் கேட்பாங்க, கேட்க மாட்டாங்க, இதற்கான எதிர் விமர்சனங்கள் என்ன வரும், அனைத்தையும் அல்லாஹ்வின் புறத்தில் ஒப்படைச்சிட்டு நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். எப்படி இதெல்லாம் பேசுறீங்க? எவ்வளவு புகழ் பெற்றவங்க இருக்கிறாங்க, எவ்வளவு பெரிய நடிகர் நடிகைகள் இருக்கிறாங்க, எவ்வளவு இஸ்லாத்துல இருந்து எவ்வளவு புகழ் பெற்றவங்க இருக்காங்க, நீங்க எப்படி இப்படி சொல்வீங்க? உலகத்திலேயே புகழ் பெற்று எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பணம் படைத்தவர்களாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பேர், புகழ், பணம், பதவி எல்லாம் வைத்திருந்தாலும் இஸ்லாத்தை பின்பற்றினேன்,
படைத்த இறைவன் ஒருவனே, முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் தூதராக பின்பற்றுகிறோம், எங்கள் தலைவராக பின்பற்றுகிறோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு ஆக்டிங், மாடலிங், டான்சிங், டைரக்ஷன் எதை செய்தாலும் அது இங்கே இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டது என்பது சத்தியமான உண்மை. அவங்க அவ்வளோ பெரிய ஆளுக்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால சத்தியம் வேற ஆயிருமா? அவங்க அவ்வளோ பெரிய ஆளுமைகளாக இருக்கிறதுனால அவங்களுக்கு மரணம் வராதா? அவங்களுக்கு கபர் இல்லையா? அங்கே கேள்வி கணக்கு இல்லையா? நாளைக்கு மறுமை நாள் எல்லாரையும் மறுபடியும் எழுப்புவேன்னு இறைவன் சொல்லியிருக்கானே, அந்த நாள் நடக்காமல் போயிருமா? அங்கே ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ரெக்கார்டு நோட் இருக்குன்னு இறைவன் சொல்லியிருக்கானே, இது இல்லாமல் போயிருமா? இதெல்லாம் முஸ்லீம்களுடைய நம்பிக்கை. முஸ்லீம்களாக இருந்து கொண்டு இவற்றை 100% பின்பற்றினால் உங்களுக்கு நேர்வழி, அந்த நேர்வழியை கடந்தால் உங்களுக்கு சொர்க்கம். இல்லை நான் வழி தவறி போகிறேன் அப்படின்னா சத்தியத்தை தெரிந்து கொண்டே நீங்கள் ஏன் வழி தவறுனீங்கிறதுக்கு கடுமையான தண்டனைகள் இறைவன் சொல்லியிருக்கான். இவற்றை எடுத்து சொல்லுகிற போது இவங்கெல்லாம் நம்மளை திரும்ப என்ன கேட்குறாங்கன்னா, உனக்கு என்ன? இறைவன் கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்லிக்கிறேன், நீ ஏன் வந்து பேசுகிற, நீ ஏன் இதை கேட்குற, நீ ஏன் இதை சொல்கிற? இதை சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னா, மறுபடியும் ஒவ்வொரு காணொளியிலும் நாங்கள் பதிவு செய்யக்கூடிய விஷயம், உங்களையெல்லாம் கூப்பிட்டு உங்களையெல்லாம் திருத்திட முடியும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. சத்தியத்தை சத்தியம் என்று உறக்க சொல்லுவோம். எங்களுக்கு எந்த பயமும் இல்லை, யாருக்கும் பயம் இல்லை. ஐயோ இவங்க என்ன நினைச்சிருவாங்க, இவங்க என்ன சொல்லிடுவாங்க, எங்களுக்கு எந்த பயமும் இல்லை. நன்மையை விதைக்கும் தீமையை தடுக்கும் நமக்கு ஒரு கடமை இருக்கிறது. இன்றைக்கு தவறு செய்து கொண்டிருப்பவர்கள், அவர்களுக்கு இந்த செய்தி போகுமா போகாதான்னு எனக்கு தெரியாது. போனால் திருந்துவார்களா திருந்த மாட்டார்களான்னு எனக்கு தெரியாது. தங்களை மாற்றிக்கொள்வார்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் அனைவருக்காகவும் நாங்கள் பிரார்த்தனைகள் செய்கிறோம். எங்களை படைத்த இறைவனே அவர்களுக்கு நேர்வழியை தருவாயாக அப்படின்னு துவா செய்கிறோம். அதே சமயத்தில் அடுத்த தலைமுறை பிள்ளைகள், நானும் இந்த வழிக்கு போகிறேன், நல்லா சம்பாதிக்கலாம், நல்ல பேர் புகழ் அடையலாம், இதில் எனக்கு ரொம்ப ஈர்ப்பு இருக்குது அப்படின்னு இதில் கைகோர்த்து கொண்டு போயிட்டா நிலைமை என்ன ஆகுறது? அவங்களோட நிலைமை. அவர்களை முன்கூட்டியே பாதுகாத்து தடுப்பதற்காகவும் இந்த பிரச்சாரங்களை நாம் தொடர்ந்து செய்வோம். சாதாரணமாக இஸ்லாமிய பாடல்கள் பாடுறதை நார்மலைஸ் ஒரு நாள் ஆக்க போய் கடைசியில் இன்றைக்கி வந்து பெண்கள் வந்து டிசைனர் ப்ளவுஸ் போட்டுட்டு, லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு, ஃபுல் மேக்கப் போட்டுக்கிட்டு வந்து யூடியூப் சேனல்களில் பாடிக்கொண்டு, பிறகு இன்றைக்கி ஆணும் பெண்ணுமாக சேர்ந்து ஜோடி போட்டு இஸ்லாமிய மேடைகளில் பாடிக்கொண்டு அப்படிங்கிற மிக கேவலமான நடைமுறையை நார்மலைஸ் ஆக்கிட்டோம்ல. சூப்பர் சிங்கரில் போய் பாடலாம், அதுக்கப்புறம் வந்து நம்ம மேடைகளில் போய் ஆணும் பெண்ணும் ஜோடி போட்டு கொண்டு பாடலாம், அப்புறம் இன்றைக்கி வரக்கூடிய இஸ்லாமிய திரைப்படங்களில் போய் பாடலாம், நல்லா சம்பாதிக்கலாம், பாட்டு திறமை இருக்குது, பேரும் புகழும் அடையலாம். அப்படிங்கிற சம்பாதிக்கணும் எல்லாமே காசுக்காக தானே. கடைசியில் நாம் சம்பாதிக்கக்கூடிய செல்வம் என்பது ஹலாலாக இருக்குதா அப்படிங்கிற கேள்வி மிக முக்கியமானது. இதை நாம் எடுத்து சொல்லும்போது வரக்கூடிய கல்லடிகளும் சொல்லடிகளும் மீசான் தராசில் எங்களுக்கு நன்மையின் கனமாக இறைவன் உயர்த்துவான் என்ற நம்பிக்கையோடு இந்த பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஹராம் மீன்ஸ் ஹராம். எல்லாரும் இந்த பாதையில் போகிறாங்கன்றதுக்காண்டி அது ஹலால் ஆயிட முடியாது. எல்லாரும் ஒட்டுக்க வந்து எல்லாம் சினிமா பார்க்க போகிறாங்கன்றதுக்காண்டி அது ஹலால் ஆயிடுது. எல்லாரும் ஒட்டுக்க சினிமா பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க, ஆண்களும் பெண்களுமாக ஜோடி போட்டு உட்காந்து சினிமா மெட்டில் அல்லா ரசூலை பற்றி பாடுறேன்னு சொல்லி முன்னாடி ஆயிரக்கணக்கான மக்கள் உட்காந்து அப்படியே பரவசமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறது இருக்குல்ல, இபிலீஸினுடைய கட்டமைப்பு வேற ஒன்றும் கிடையாது. அவர்கள் இபிலீஸினுடைய கோட்டைக்குள்ளேருந்து வெளியே கொண்டு வர்றது இறைவன் நாடியவர்களுக்கு தான் நேர்வழி. அதனால எல்லா மக்களும் ஒரே பாதையில் போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த தப்பான பாதை என்பது சரியா ஆயிராது. அந்த ஹராமான பாதை என்பது ஹலால் ஆகிட முடியாது. கியாமத் நாள் வரைக்கும் இந்த உலகம் அழியும் என்ற அந்த நாள் வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு, முஸ்லீம்களுக்கு திருக்குரானை கொண்டு என்ன சத்தியத்தை சொன்னாங்களோ அதுதான் ஹலால். எதை ஹராம்னு சொன்னாங்களோ அது அத்தனையும் ஹராம் தான். பெரும்பான்மையான மக்கள் இன்னைக்கு சினிமா பார்க்குறாங்க அப்படிங்கிறதுனால இஸ்லாமிய சமூகத்தில் சினிமா ஹலால் ஆயிராது. பெரும்பான்மையான மக்கள் இன்னைக்கு பாட்டு கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக இஸ்லாமிய சமூகத்தில் பாட்டு ஹலால் ஆயிராது. பெரும்பான்மையான மக்கள் சினிமா மெட்டு கட்டி அல்லாஹ் ரசூலை பற்றி பாட்டு கேட்குறாங்க, பாட்டு பாடுறாங்கிறதுக்காக அது இஸ்லாமிய சமூகத்தில் ஹலால் ஆயிராது. இன்றைக்கி பெரும்பான்மையான மக்கள் பெண்களை ஜிகுன்னு ட்ரெஸ் போட்டு, மேக்கப் போட்டு, லிப்ஸ்டிக் போட்டு, டிசைனர் ப்ளவுஸ் போட்டு வந்து சும்மா தலையில் ஜிகுன்னு ஒரு துணியை சுற்றிக்கிட்டு வந்து கப்பலுக்கு போன மச்சான்னு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்கன்றதுக்காக இஸ்லாமிய சமூகத்தில் அது ஹலால் ஆயிராது. இன்றைக்கி பெரும்பான்மையான மக்கள் நடிப்பு அங்கீகரிக்கிறாங்கன்றதுக்காக இஸ்லாமிய சமூகத்தில் ஆக்டிங் ஹலால் ஆயிராது. இன்றைக்கி பெரும்பான்மையான சமூகத்து மக்கள்லாம் குத்துப்பாட்டு கேட்குறாங்க, அதை ப்ரொமோட் பண்ணுறாங்க, பெண்களை அரைகுறை ஆடையோட பார்க்குறது நார்மலைஸ் பண்ணுறாங்கன்றதுக்காக இஸ்லாமிய சமூகத்தில் அது ஹலால் ஆயிராது. இன்னைக்கு பெரும்பான்மையான மக்கள் நடிச்சு காட்டினாதான் தாவா அப்படிங்கிற விஷயத்தை அக்ரி பண்றாங்க, நடிச்சு காட்டினாதான் இஸ்லாத்தினுடைய சட்டங்கள் புரியுது, நடிச்சு காமிச்சாதான் அவங்களுக்கு ரசூல்லா என்ன சொன்னாங்கன்னு விளங்குதுங்கிறதுக்காக இஸ்லாமிய சமூகத்தில் நடிச்சு காட்டி தாவா பண்றது அப்படிங்கிறது, நடிக்கிறதுங்கிறது ஹலால் ஆயிராது. இது அத்தனையும் ஹராம். இந்த பக்கம் ஒத்தாள் நின்று நாங்கள் கத்துனாலும், அந்த பக்கம் கோடிக்கணக்கான மக்கள் நின்று பேசினாலும், ஒத்தாள் நின்று சத்தியம் பேசினால் அது ஹலால். அங்கே கோடிக்கணக்கான மக்கள் ஆக்டிங், மாடலிங், சிங்கிங்னு போனால் அது ஹராம். சத்தியத்தை உறக்க பேசுவோம், கூலியை இறைவனிடத்தில் பெற்றுக்கொள்வோம்.